வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்? இந்த வெயிலுக்கு ஏற்ற கம்பங்கூழ் அதை எப்படி பண்ணலான்னு சொல்ல போகிறேன். இப்போ இதுதான் கம்பு. இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு நல்லா அலசி வெயிலில் காய வச்சுக்கோங்க. நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த ஒரு டம்ளர் கம்பை மிக்சியில் போட்டு நல்லா சுற்றணும். ட்ரையாக தான் சுற்றணும். சரிங்களா? அது ரொம்ப நைஸாக வருமா அப்படின்னா வராது. கொஞ்சம் ரவை பதத்துக்கு தான் இருக்கும். அதை என்ன பண்ணணும், அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நான் தண்ணி காமிக்கிறேன். எத்தனை தண்ணி காமிக்கிறேன்னா கிட்டத்தட்ட 4 டம்ளர் ஊற்றுங்க. வேணும்னா கூட அப்புறம் ஊற்றிக்கலாம். 4 டம்ளர் தண்ணி ஊற்றின பிறகு நம்ம இதை பாருங்கள், அரைச்சது எப்படி அரைச்சிருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ரவை பதத்துக்கு தான் இருக்கும், அவ்வளோதான் அரைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா சுடட்டும்னு வெயிட் பண்ணிவிட்டு லைட்டாக சுட்ட உடனே என்ன பண்ணணும், இந்த நம்ம அரைச்சி வச்ச மாவை அப்படியே கொட்டிட்டு பொறுமையாக சிம்மில் வச்சு தான் நீங்கள் அதை வேக விடணும். ஏன்னா கட்டி முட்டியாக ஆகிடும். அதனால் பொறுமையாக சிம்மில் வச்சு பொறுமையாக தட்டை போட்டு மூடி சமைச்சிங்கன்னா நல்லா வெந்து சூப்பராக அப்படியே அந்த களி பதத்துக்கு வரும். அந்த மாதிரி வேகும். வெந்துட்டு அந்த கலரும் சேஞ்ச் ஆகும். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வெந்துடுத்துன்னு. வெந்ததுக்கப்புறம் ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் அதை தொட்டு பார்த்தா நல்லா ஜம்முன்னு கையிலே ஒட்டாது, ஆறிடும். அதுக்கு மேலே என்ன பண்ணணும், தண்ணியை ஊற்றி நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுடணும். சாயந்தரம் காய்ச்சணும். நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் இருக்கும். அது காற்றால் ஏந்து தான் இந்த கூழை நம்ம கரைச்சி குடிக்கணும். மீதி இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க வேண்டாம், வெளியிலேயே தண்ணியை ஊற்றி வச்சு நம்ம குடிச்சிக்கலாம். சரிங்களா? பானையில் வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா 2 நாள் 3 நாள் வச்சுக்கலாம். இல்லை கல்ச்சட்டியில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெந்ததை எடுத்து போட்டுட்டு அந்த ஊறின தண்ணி இருக்குது பார்த்திங்களா, நைட்டு ஊற்றி வச்சோமே, அந்த தண்ணியே நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் நிறையா சக்தி இருக்கும். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா கரைச்ச உடனே மாவு மாதிரி அதுக்கு தேவையான மோரை ஊற்றணும். மோர் எவ்வளோ வேணும், திக்னஸ் வேணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒன்று போட மறந்துட்டோமே, உப்பு போடணும். உப்பு போட்டால் தான் சாப்பிட முடியும். அதனால் இந்த கஞ்சியை கரைச்ச உடனே அதுக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா கரைச்சிடுங்க. உங்களுக்கு ரொம்ப லிக்விடாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மோர் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட சுவையான கம்பங்கூழ் ரெடி ஆகிடுச்சு. வெயிலோட கொடுமையிலேருந்து நீங்கள் தப்பிக்கணுன்னா இதை சாப்பிடுங்க. இப்போ நெல்லிக்காய் காமிச்சேன், கொத்தவரங்காய் காமிச்சேன், சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், உப்பு நார்த்தங்காய் வச்சுருக்கேன், மோர் மிளகா வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் மாவுடு வச்சுருக்கேன், லெமன் ஊறுகாய் வச்சுருக்கேன். இந்த மாதிரி எது பிடிக்குதோ அதை போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். வெயிலோட கொடுமையிலேருந்தும் நம்ம தப்பிச்சுக்கலாம், உடம்பும் கூலாக இருக்கும். கருப்பு கவுனி வச்சு ஒரு கூழ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசி எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா அலசி அதை சுத்தம் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படி ஊறினா போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், அந்த ஊறின அரிசியை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நொய் மாதிரி உடச்சிக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கும்போது தான் நம்ம நொய்யாக உடைச்சோம் இல்லையா, அந்த அரிசியை போடணும். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், கிளறிட்டு சிம்மில் வைக்கணும். இப்போ சிம்மில் வச்சா தான் உங்களுக்கு அந்த அரிசி பொறுமையாக வேகும்போது ஈவனாக வேகும், நன்னா வேகும். நம்ம சாதம் பதம் தெரியும் இல்லையா உங்களுக்கு, அந்த சாதம் பதம் வந்தான்னு நீங்கள் எடுத்து நசுக்கி பார்க்கணும். வெந்துடுத்து அப்படின்னா அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம போகலாம். இப்போது வெந்துடுத்தா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 1/4 டம்ளர், இதுதான் பதம். இப்படி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அரிசி வெந்துடுத்துன்னு தெரிஞ்சுட்டா சரி. இப்போ ஒரு 1/4 டம்ளர் கருப்பு கவுனி அரிசியை நம்ம மாவை போடுறோம். இந்த மாவு எப்படி பண்ணணுன்னா, 1/2 கிலோ கருப்பு கவுனி அரிசி வாங்கி மிஷினில் கொடுத்து மாவை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க. அதுக்கப்புறமா அந்த மாவை நல்லா லிக்விட் ஆகிற மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெந்துடுத்துலையா சாதம், அதில் இந்த மாவை ஊற்றி நல்லா கிளறினா கெட்டியாக வெந்துடுத்துன்னு நல்லா தெரியும். ஒரு கிளாஸியாக மாவு போய் வெந்த பதம் தெரியும். அப்புறம் தண்ணியில் கை வச்சுட்டு அதை அப்படி மேலே வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வெந்தது, கையில் ஒட்டவே ஒட்டாது. இப்போது கருப்பு கவுனி அரிசி வச்சு நான் பெனிஃபிட்ஸ் போட்டிருக்கேன், நிறைய ஐட்டம்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன். வீடியோ லிங்க்கோ இல்லை
லாஸ்ட்டில் எண்டுலேயோ கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நான் வந்து அந்த இதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். இப்போ உப்பு போட்டவுடனே கிண்டிட்டு பாருங்கள், கெட்டியாகிடுறது பாருங்கள். இதுதான் பதம். நல்லா வெந்துச்சுன்னா அந்த மாவோட கலர் போய் அழகாக ஷைனிங்காக தெரியும். இப்போ பாருங்கள், இதான் காமிச்சேன். தண்ணியில் கை வச்சுட்டு தொட்டால் கையில் ஒட்டாது. இதுதான் வெந்துடுதுன்றதுக்கு அர்த்தம். அந்த வெந்த அரிசி இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து நம்ம ஒரு கொஞ்சமாக தயிரை ஊற்றி அதை எடுத்து என்ன பண்ணணும், கிளறணும். கிளறி நல்லா கலக்கி அதை நல்லா லிக்விடாக மாவு மாதிரி கரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம குடிக்கிற பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கணும். இப்படி கரைச்சி வச்சுட்டதை ஒரு கொத்த வெங்காய வத்தல், சின்ன வெங்காயம் தொட்டுன்னு சாப்பிட்லாம். சின்ன வெங்காயத்தை நறுக்கி போடலாம். வெங்காயத்தாள் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி போட்டும் சாப்பிட்லாம். இப்போ நான் இப்படி கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, இதை வந்து 3 நாள் வச்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் குழந்தைகளுக்கு அதாவது என்ன, குழந்தைகள் ஆரம்பத்துலேருந்தே இதை பழக்கப்படுத்திட்டேன்னா நல்ல ஆரோக்கியமான குழந்தை சௌக்கியமாகவும் இருக்கும். ஹார்மோனல் இம்பேலன்ஸே வராது. அதாவது என்னென்னா க்ரோத்தெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். நார்மலாக ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த கருப்பு கவுனி அரிசியை எந்த வகையிலையாவது நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ஒரு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ணி ஒரு வாரம் 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களோட வியாதியோட தீவிரம் குறைஞ்சிருக்கும். தொடர்ந்து 1 மாதம் 2 மாதம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வியாதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியில் வர்றத உணரலாம். அது என்ன மாதிரி நோயாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மெயினாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு கருப்பு கவுனி அரிசியை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி நம்ம மாப்பிள்ளை சம்பா வச்சு ஒரு கஞ்சி பண்ண போகிறோம். ஒரு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். மாப்பிள்ளை சம்பா ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 மணி நேரம் ஊறினா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே 4 மணி நேரம் ஊறினாலும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி ஊறினதை நல்லா அலசி ஊற வச்சிடுறோமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். 3 மணி நேரம் ஆயிடுத்து. ஊறி எப்படி இருக்குது பார்த்தேல, சூப்பராக கொஞ்சம் குண்டு மாதிரி கொஞ்சம் வீங்கின மாதிரி வரும். நல்லா வாயில் போட்டு கடித்து பார்த்தா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதில் 2 ஸ்பூன் எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து மிக்சியில் போட்டு அதை வந்து நான் கொஞ்சம் குறைன்னு, அதாவது ஒரு நைஸ் ரவா அளவுக்கு அது எப்படி பொடியாகிறதோ அப்படி பொடி பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். இந்த 2 ஸ்பூன் மாவு. அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் நம்ம ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நன்னா வரும். நம்ம ஊற வைக்கிறதுல தான் இருக்குது. இப்போது இந்த மாப்பிள்ளை சம்பாவோட பெனிஃபிட்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன். அது இல்லாமல் குதிரவாளி பெனிஃபிட்ஸு, கேழ்வரகு பெனிஃபிட்ஸு, அது மாதிரி எல்லாத்தோட பெனிஃபிட்ஸ் பயன்கள் போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் பாருங்கள், கீழே லிங்க்கு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா நம்ம மாப்பிள்ளை சம்பா எப்படி ஜம்முன்னு பொடியாக இருக்குன்னு. இதை வச்சு நம்ம இப்போ கஞ்சி பண்ண போகிறோம். இப்போது குக்கரை வச்சுட்டு என்ன பண்ணுறேன், அந்த 2 ஸ்பூன் அந்த பொடிக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் தண்ணி விட்ருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன். வெந்தயம் உங்களுக்கு பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், வெந்தய கீரை இருக்குல்ல, அதை கொஞ்சம் நெய் விட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றுங்க. அப்போ உங்களுக்கு கசப்பே தெரியாது. ஓமம் வேணும்னா போட்டுக்கோங்க. பூண்டு கூட நான் நடுவில் போட்டிருக்கேன். நீங்கள் முதல்லையே கூட பூண்டு இருந்தால் ஒரு 4 பல் உரித்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மிக்சியில் அரைச்சிருக்கோம்ல, அதை அப்படியே போட்டு தண்ணியில் போட்டு நல்லா கலக்கிட்டு சிம்மிலேயே வச்சு ஒரு 10-15 நிமிஷம் வேக வைங்க. அப்புறம் திறந்து கலரி பாருங்கள். ஓரளவுக்கு அப்படியே இருக்குன்னா திருப்பியும் மூடிட்டு நீங்கள் அதை அப்படியே இதை பாருங்கள். இப்போ நான் மூடுறேன் பாருங்கள். மூடிட்டு சிம்மில் வைக்கிறேன். சிம்மில் வச்சு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேகும். ஏன்னா மாப்பிள்ளை சம்பா மாத்திரம் நீங்கள் எடுத்தோடனே ஹையில் வச்சு எத்தனை சவுண்டு போட்டாலும் அவ்வளோ அழகாக நல்லா வேகாது. அது ஒரு திருப்தி இருக்காது உங்களுக்கு. அதனால் சிம்மிலேயே வச்சு வேக வைங்க. அதுக்கப்புறம் அதை குக்கர் வெயிட் போட்டுட்டு கூட நீங்கள் 2-3 சவுண்டு விடலாம், அது வரும். அதை ஹையில் வச்சுட்டு கூட 2-3 சவுண்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஓரளவுக்கு பாதி வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நம்ம ஊறுறதுலையும் அந்த மிதமான சூட்டில் வேக வைக்கிறதுலையும் தான் இருக்குது இந்த கஞ்சி. பூண்டு கூட போட்டிருக்கேன், தெரியறதா வெள்ளையா. அதுக்கு தேவையான உப்பை இப்போ நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கஞ்சியை வந்து நம்ம ரெடியாக எடுத்து இதை நம்ம அப்படியே குடிக்கலாம், இல்லைன்னா மோர் ஊற்றி குடிக்கலாம், எப்படி வேணுமோ. அதுக்கு நீங்கள் பாருங்கள், இந்த கஞ்சிக்கு நான் முன்னாடி ஒரு தொகையல் போட்டிருக்கேன், அதாவது கோவக்காய் தொகையல். அதை தொட்டுன்னு சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. இல்லைன்னா நீங்கள் மோர் மிளகா கூட பொரிச்சு வச்சுன்னு சாப்பிட்லாம். பாருங்கள், இப்போ பாண்ட்லி வச்சுட்டோம்.
2 ஸ்பூன் வந்து கருப்பு உளுந்து, இது நான் உடைச்ச உளுந்து போட்டிருக்கேன், நல்லா வறுபடுன்றதுக்காக. 2 ஸ்பூன் நார்மல் உளுந்து. நீங்கள் மொத்தமாக கருப்பு உளுந்தே கூட போட்டுக்கலாம். நான் வந்து சில பேருக்கு கருப்பு உளுந்து இல்லைம்மா அப்படின்னு கேட்பாங்கள்ல, அதுக்காக இந்த உளுந்தும் பண்ணலாம் அப்படின்றதுனால 2ஐயும் சேர்த்து போட்டிருக்கேன். அதுக்கு வந்து 4 ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வந்து அரிசி போட்டிருக்கேன். நான் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி போட்டிருக்கேன். நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டு சாப்பிட்ற அரிசி கூட சேர்த்துக்கலாம். இது இல்லையே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம், சரிங்களா? இதெல்லாம் நான் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கணும், இல்லைன்னா ஜலிச்சிட்டு கூட ஒரு சுற்றிடுங்க. நைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணோம், அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏலக்காயும் கொஞ்சம் சுக்குப்பொடியும் போட்டு அரைச்சி வச்சுட்டோன்னா நம்ம டக்குன்னு எடுத்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் கொஞ்சம் லிக்விடாக தான் பண்ண போகிறேன், அதனால் தண்ணி நிறையா வச்சுருக்கேன். பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அது சுடுறதுக்குள்ளே, லைட்டாக சுடுறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் 2 ஸ்பூன் நான் அரைச்சதை போட்டு நல்லா, நான் 2 ஸ்பூன் இல்லை, அது நல்லா கோபுரமாக எடுத்தால் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அதை வந்து அந்த லைட்டாக கொதிக்கிற தண்ணியில் போட்டு ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் வெது வெதுப்பான தண்ணியில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் கை விடாமல் கிண்டின்னு இருந்தீங்கன்னா நம்மளோட கஞ்சி ரெடி ஆகிடும். வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். வறுக்கிறோம்ல, அப்போயே அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். குடிக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மிஷினில் அரைக்கிறதா இருந்தால் நான் சொன்ன மாதிரி கருப்பு உளுந்து 1 கிலோனா 200 கிராம் இல்லைனா 1 டம்ளர் அரிசி போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நீங்கள் கருப்பட்டி இருந்து சேர்த்து குடிச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும். இந்த கஞ்சி நான் தான் சொன்னேன்ல, உளுத்தம்பருப்பு எவ்வளோ பெனிஃபிட்ஸு. அதனால் கண்டிப்பாக டெய்லி கூட இந்த கஞ்சி குடிக்கலாம். நீங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும், அருமையாக இருக்கும். இதில் வந்து கருப்பட்டி போடலான்னு சொன்னேன்னா அது மாத்திரம் இல்லாமல் இதை வெறும் வெள்ளை உளுந்து அரிசி மாத்திரம் போட்டு அரைச்சின்னு வந்தீங்கன்னா அதையே கூட நீங்கள் ஃபேஸுக்கு ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், சரிங்களா? பாருங்கள், இப்போ 300 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் கருப்பாக ஒரு வெல்லம் இருக்குது பார்த்தீங்களா, இது பனை வெல்லம். இந்த வெல்லத்தில் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா அதில் சுக்கு இருக்கும். அதையும் நீங்கள் பண்ணலாம். இந்த வெல்லம் வந்து கொஞ்சம் பொடி பொடியாக பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிடும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா நசுக்கிக்கோங்க. இதுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கரைக்கணும். கரைச்சிட்டு ரொம்ப திக்காக இருந்தால் இன்னும் ஒரு 1/2 லிட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இனிப்பு போகிறோன்னா அப்படியே விட்டுடலாம். இதில் 1 சிட்டிகை உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போ நான் இஞ்சி வந்து துருவின இஞ்சி காய வச்சு வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கேன். இது சுக்கு மாதிரி இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் பச்சை இஞ்சியை துருவி அதை 1 ஸ்பூன் போடுறேன், சரிங்களா? அப்போ இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சுக்கு இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இஞ்சியை துருவி அப்படியே போட்டாலும் சுக்கு மாதிரி நல்ல டேஸ்ட் இருக்கும். சுக்கு போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு. அவ்வளோதான். இதை நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு கரைச்ச உடனே கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிறோம். கலந்த உடனே அது நல்லா ரெடி ஆகிடுத்துன்னா நம்ம வடிகட்டிட்டோன்னா நம்மளோட பானகம் ரெடி. பானகம் ஸ்ரீராமநவமிக்கு ரொம்ப விசேஷம். ராமருக்கு இந்த மாதிரி பிரசாதம்லாம் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு அவர் அவ்வளோ சிம்பிளிசிட்டி அவர். அதனால தான் இப்போ அவரோட பிரசாதமும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது, இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நீர்மோர் பண்ண போகிறோம். அதுக்கு கெட்டி தயிர் ஊற்றிருக்கேன். அதை நல்லா கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சிட்ட பிறகு ஏற்கனவே கடைஞ்சிட்டேன், திருப்பியும் நான் உங்களுக்காக கடையிறேன். நல்லா கடைஞ்சிட்டு எவ்வளோ தண்ணி தாங்குமோ அவ்வளோ தண்ணி ஊற்றலாம். நீங்கள் 1/2 லிட்டர் மோருக்கு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றலாம் நீங்கள் 1/2 லிட்டர் தயிருக்கு. இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, பச்சை மிளகாவும் இஞ்சியும் நல்லா அரைச்சி இதில் சேர்த்துடணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை என்ன பண்ணணும், நல்லா கையிலையே பிச்சு போடணும். அப்போ அது ஒரு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் மிக்ஸ் ஆகிட்டோடனே ரொம்ப கெட்டியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். கெட்டியாக இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள். எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ பாருங்கள், நான் தண்ணி சேர்த்துட்டேன். ஃபுல்லாக நம்மளோட நீர்மோர் ரெடி ஆகிடுத்து. பானகம் நீர்மோரோட கோசம்பரியும் நைவேத்தியம் பண்ணுவா. கோசம்பரி எப்படி பண்ணணும் அப்படின்னா, பாசிப்பருப்பை கொஞ்சம் ஊற வச்சுடுங்க ஒரு 1/2 hour. அதுக்கப்புறமா ஒரு கேரட்டு, ஒரு வெள்ளரிக்காய், எல்லாத்தையும் மாங்காய் எல்லாத்தையும் துண்டமாக நறுக்கி பாசிப்பருப்பையும் கலந்துட்டு பச்சை மிளகா விதை எடுத்துட்டு நறுக்கி போடலாம்.
அதுக்கப்புறமா வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக நல்லா கிளறிட்டு ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டிங்கன்னா நம்மளோட கோசம்பரி ரெடி ஆகிடும். ஃப்ரூட் டிசர்ட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரூட் டிசர்ட்டுக்கு என்னென்ன பழம்லாம் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். தேங்காய் கொஞ்சம் போட்டிருக்கேன், மாம்பழம், கிரேப்ஸு, ஆப்பிள், மேங்கோ, கொய்யா, அப்புறம் பேரிக்காய், ட்ராகன் ஃப்ரூட்ஸ், ப்ளம் எல்லாமே நான் வாங்கி வச்சுருக்கேன். எல்லாமே தேவையான அளவு போட்டுக்கலாம். நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அவ்வளோ ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் சாய்ஸில் நறுக்கிக்கலாம். இது வந்து கொய்யா பழத்தை நான் சின்ன சின்னதாக தான் நறுக்கியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிண்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை பெருசாக வேணும்னாலும் நறுக்கிக்கலாம். ஸோ இது பசங்களுக்கு குழந்தைகளுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஆப்பிள் காமிக்கிறேன். ஆப்பிளில் கண்டிப்பாக அந்த சீடை மாத்திரம் நீங்கள் எடுத்துருங்க. அது கொஞ்சம் சயனைட் இருக்கும். மற்ற எல்லா ஃப்ரூட்ஸும் சீடு சாப்பிட்லான்னு வாங்க, ஆனால் ஆப்பிள் மாத்திரம் கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. ஸோ இதை மாதிரி எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிவிட்டு தேவையானதெல்லாம் நான் இந்த அளவுக்கு நறுக்கிட்டு வச்சுக்கலாம். இப்போ ஆப்பிள் நறுக்கின பிறகு இது பேரிக்காய் நறுக்கிறேன். பேரிக்காய் கொஞ்சம் திக்காக இருக்கும், கொஞ்சம் பழுத்தது போட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நறுக்கியாச்சு. அப்புறம் ப்ளம், என்னடா ப்ளம் போடுறாலே பழம் வேறு இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒன்றும் ஆகாது, காய்ச்சி ஆறின பால் தான். அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான்லாம் சூப்பராக சாப்பிட்டேன். ஆனால் ரெஃப்ரிஜரேட் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் ஐஸ்கிரீம் மாதிரி கட் பண்ணி கூட சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி உங்கள் சாய்ஸ், இல்லை அப்படியேவும் சாப்பிட்லாம். இப்போ நான் காமிக்கிற ஃப்ரூட்ஸ் என்னது? ட்ராகன் ஃப்ரூட்ஸ். இதை அந்த மேல் தோலை எடுத்துகிட்டு இதை அப்படி நறுக்கலாம். இதுவும் கொஞ்சம் அழகாக இருக்குது, சப்ஜா சீட்ஸ் மாதிரி இருக்குது, ஆனால் நல்லாயிருக்கு. அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு. ஸோ இந்த பழம் எல்லாமே ஒன்றொன்றுத்துக்கு ஒரு ஒரு வேல்யூ இருக்கிறதுனால நம்ம எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிடும்போது நமக்கு எல்லா விட்டமின்ஸும் கிடைக்கும். அப்படின்றதுனால தான் நான் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கேன். நீங்களும் உங்களோட சாய்ஸில் எந்த ஃப்ரூட்ஸ் இப்படி எது வேணாலும் போட்டுக்கலாம், எல்லா பழமும் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன காமிக்கிறேன் அப்படின்னா சப்ஜா விதை. இதை வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. 10 நிமிஷமே ஊறிடும், இருந்தாலும் ஊறட்டும்னு வச்சுருங்க. நல்லா பாயில் பண்ணுங்கள். ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்லா திக்காக பாயில் பண்ணுங்கள். அதாவது அந்த பால் வந்து கொஞ்சம் லெவல் குறைஞ்சி சுண்டணும், அந்த அளவுக்கு காய்ச்சிட்டு கொஞ்சம் ஃப்ளேவருக்கு நான் குங்குமப்பூ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டம்ளர் சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் ஆறின பிறகு கூட ஏதாவது எசன்ஸ் வேணுனாலும் நீங்கள் கலந்துக்கலாம். இப்போது நான் சர்க்கரை கரைஞ்சிடுதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து கரைச்சி இந்த பாலில் ஊற்றிருக்கேன். நீங்கள் 2 ஸ்பூன் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் திக்காக வரும். செமி சாலிடாக இருக்கட்டும் போகிறோம், ரொம்ப திக்காக வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். இப்போ பால் நல்லா ஆறிடுத்து அதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது ஆறின பாலில் நம்ம என்ன பண்ணணும், நல்லா கலர் எடுத்து சர்க்கரைலாம் போட்டாச்சு, 1 டம்ளர் சர்க்கரை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஊறின சப்ஜா சீட்ஸ் இருக்குல்ல, அது ஃபுல்லாக இதில் சேர்த்துட்றோம். நீங்கள் நான் காமிச்சையில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருப்பேன், அதனால் அதை அப்படியே கலந்துக்கோங்க, சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது. எல்லா ஃப்ரூட்ஸும் நம்ம நறுக்கி இந்த ஒன்றா ட்ராகன் ஃப்ரூட்ஸு, ப்ளம்மு, ஆப்பிளு எல்லாம் சேர்த்துட்றேன் பாருங்கள். கிரேப்ஸு, மேங்கோ, கோகோனட்டு கூட, இந்த தேங்காயை கூட கொஞ்சம் எலஸாக இருக்கிறத நைஸாக நறுக்கி போட்டிருக்கேன். இதில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட நறுக்கி போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியேவும் சாப்பிட்லாம் நீங்கள், ஆனால் ரெஃப்ரிஜரேட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 6 ஹவர்ஸ் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் திக்காகிட்டு ஐஸ்கிரீமை கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.